இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கும் கூட. என்ன அப்படின்னா, லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், எது பெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. லேண்டில் வந்து நம்ம இந்த மாதிரி டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, ஸோ கம்பேரிசன் எப்போவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அசட் மேக்கிங் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த அசட் மேக்கிங் எப்படி குவாலிட்டியாக இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் ஒரு பெரிய டிப்ஸ்ட்டும் காத்திருக்குது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். பெனிஃபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் 1, இதில் வந்து ட்ரெடிஷ்னல் ட்ரஸ்ட் வந்து இதில் கோல்டுலையா லேண்ட்லையா அப்படிங்கிற ஒரு கம்பேரிஷன் பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கோல்டு அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு வேல்யூ தான். அது வந்து நம்மளோட மூதாதையர்கள் காலத்திலேருந்து நம்ம பாட்டி, கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி இவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு கோல்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளும் ஸ்ட்ரக்சரலாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் கையில் செய்கிற கோல்டு, மிஷினில் செய்கிற கோல்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கோல்டு வச்சுருந்தாலே பொன் தான், தங்கம் தான் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது நாளடைவில் பரிணாமங்கள் மாறிக்கிட்டே வேணாலும் போகலாமே ஒழிய, முன்னாடிலாம் ஆண்கள் வந்து பெருசாக வந்து தங்கம் அணியறது இல்லை. ஆனால் இன்றைக்கி பெரும்பாலான ஆண்கள் வந்து கண்டிப்பாக செயினாக இருக்கட்டும், பிரேஸ்லெட்டாக இருக்கட்டும், மோதிரங்கள் நிறையாவாக இருக்கட்டும், ஒரு சிலர்லாம் 5 கைகளுக்கும் மோதிரம் போடுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கான வேல்யூ இருக்கத்தான் செஞ்சுக்கிட்டே இருக்குது. இது தலைமுறையாக அந்த கோல்டு அப்படிங்கிறதுக்கு மேலே ஆசையும் அதுக்கான நிகர வளர்ச்சியும் அதில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது.